பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அங்கிருந்து அவர் கூறுகிற 5வது வார்த்தையாய் இது காணப்படுகிறது. தாகமாயிருக்கிறேன் என்பதாக. இந்த வார்த்தையானது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன வார்த்தைகளில் நிறைவேறுதலாய் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இங்கே பார்க்கும்போது வேத வசனத்தின் நிறைவேறுதலை 5வது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்பதாக. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இப்பொழுது சொல்லுகிற 5வது வார்த்தை என்னவென்றால், தாகமாயிருக்கிறேன் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்திலே ஆதியாகமம் முதலாய் நாம் வாசிக்கும் போது அவர் சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் காணப்படுகிற கடலை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். நீரூற்றை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். ஆறுகளையும் அருவிகளையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் தாகமாய் இருக்கிறேன் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தண்ணீர் மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. தாகம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டாகுகிறதாய் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது, முந்தின நாளிலே கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி செபிக்கிறவராக காணப்படுகிறார். போர் சேவகர்கள் அவரை அங்கும் இங்கும் அலக்களிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்னும் அவரை இழுத்து கொண்டு செல்லுகிறார்கள், வாரினால் அடிக்கிறார்கள். இப்படி பல காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லுகிற 5வது வார்த்தையாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரே ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தை என் தேவன் நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார் என்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிதாவினுடைய சித்தத்தை முடிப்பதே போஜனமாய் இருக்கிறது என்பதாக. ஆனால் இந்த நேரத்திலோ தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார்.
இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன் என்பதாக. இன்னும் இந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் தாகம் ஏற்படாது என்று சொல்லியும் நம்மால் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகம் உண்டாகாது என்பதாக. அது மாத்திரமல்ல, அதுவே நித்திய ஜீவகாலமாய் நீரூற்றாய் இருக்கும் என்பதாக. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த ஜீவ தண்ணீரை நாமும் பருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே 5வது வார்த்தையை நாம் பார்க்கிறோம், தாகமாயிருக்கிறேன் என்பதாக. இந்த காலவேளையிலே அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கும் போது தாகமடையான் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாகம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தாகம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். தாகம் இருக்கும் போது தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தாகத்தை தீர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மீது தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரையே நோக்கி கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, ஓ தாகமாய் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்பதாக. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திற்கு ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவரே நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தாகம். இந்த நாளிலே தேவன் மீது தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 42வது சங்கீதத்திலே முதல் 2 வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்.
இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது தேவன் மீது வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தேவன் மீது தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறார். தாகம் உள்ளவர்களாக தேவனுடைய சன்னதியில் ஒவ்வொரு நாளும் வந்து நிற்பவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் இவனமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இங்கே பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதிகாலமே அவரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகல விதமான நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவேளையில இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தையை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் தாகத்தை தீர்க்கிற தேவனாக காணப்படுகிறார். அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார், அவரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் மீது தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த காலவேளையிலே அதை செய்பவர்களாய் நாம் காணப்படுவோமா? தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் தாகத்தை தீர்க்கிறவராகவும் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம் மீது தாகம் உள்ளவர்களாக வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே ஜீவ ஊற்றாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.